மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மறுபடியும் இந்த குரூப்போட கார்த்திக் மெல்ட் ஆகுறானே, இத பார்த்தாலே கோவமா இருக்கு. அஞ்சலி, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? வா வந்து உட்காரு. அஞ்சலி, வா வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பசி இல்லைனாலும் வயித்துல இருக்கிற பாப்பாவுக்காக சாப்பிடணும் வா. எனக்கு சாப்பிட தோணல. கடவுளே, சாப்பிட தோண மாட்டேங்குதா? இது சரியில்லையே. கார்த்தி, நாம அவளை வந்து டாக்டர் செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடலாமப்பா. சரிம்மா. ஐயோ, டாக்டர் கிட்ட போனா என் வயிறு வெறும் வயிறுன்னு தெரிஞ்சிருமே. அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், நான் வரேன். வாமா உட்காரு. ஏய், என்ன இப்படி பொத்துன்னு உட்கார்ற? என்னம்மா இது? நீ கர்ப்பிணியா இருக்க, அடிக்கடி நீ மறந்துடுற. அஞ்சலி, கொஞ்சம் மெதுவா உட்காருமா. ஏய், அட்வைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உன் வேலையை பாரு. அஞ்சலி, எப்பவும் மெதுவா உட்காரணும், மெதுவா தான் எந்திரிக்கணும். என்ன அத்தை, அதைத்தானே அவங்களும் சொன்னாங்க. இப்ப எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? ஓ, சேர்ந்த ஒரே நாள்ல இலக்கிய புத்தி உனக்கு ஒட்டிக்கிச்சா? என்னையே எதிர்த்து பேசுறல்ல? ஐயோ, நான் எதிர்த்து பேசல, நியாயத்தை தான் சொன்னேன். சரி சரி ரேவதி அம்மா, நீங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஆ, ஏன் நீங்க சாப்பிடலையா? அவங்க பரிமாறட்டும், நீங்க சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் கார்த்திக். ஏன்? என்னாச்சு? சாப்பிட மாட்டியா? ஏன்? அது இலக்கியா இன்னைக்கு விரதம். என்னது விரதமா? அண்ணி, விரதம்லாம் எதுக்கு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. காரணத்தை கேள்விப்பட்டா நீ கண்டிப்பா இலக்கியாவை சாப்பிட கூப்பிட மாட்ட. என்ன காரணம்? அது அஞ்சலிக்கு நல்லபடியா குழந்தை பொறுக்கணும், அதுக்காக இலக்கியா ஷஷ்டிக்கு விரதம் இருக்கா. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ்? மாசமா இருக்கிறது என் மாமா பொண்ணு, உள்ள இருக்கிற குழந்தை ஓ ரத்தம், இந்த வீட்டோட வாரிசு. இதுக்காக எத்தனை விரதம் வேணாலும் இருப்பேன். இலக்கியா, நல்லவளா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவளா இருக்க கூடாது. எந்த விஷயமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, முதல்ல ரேவதிக்கு தான் தெரியுது. இவள என்ன பண்ற? ஜானகி, இலக்கியா சொல்லல, நானா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மா, அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? தோசை வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏய், அது எதுக்கு கேக்குற? டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஃபுட்பால விளையாட முடியும்? தோசை எடுத்து வை. அதுக்கு முன்னாடி என் ஐட்டத்தை சாப்பிடுங்க. ரேவதிமா, எடுத்துட்டு வாங்க. என்னடா அது? என்னடா? வெயிட் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? அம்மா ரேவதிமா, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? சக்கரை பொங்கல்லாம் வைக்கிறீங்க? அஞ்சலி உண்டாயிருக்கான்னு அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியல, அதான் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். எப்படி? ஓ, பரவாயில்லையே, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இருக்காதா பின்ன? இவனே ஒரு குழந்தை, இவனுக்கு ஒரு குழந்தைன்னா சும்மா இருப்பானா? என்னடா பாத்து இந்த இலக்கியா, எனக்கு மட்டும் சக்கரை பொங்கல் வைக்க மாட்டேங்கிற, என்ன வேணும்னே பண்றீங்களா? இங்க பாரு, நான் தான் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கு?
எதுக்கு? இல்ல நீ இனிப்பு சாப்பிட்டா பாப்பாவுக்கு சளி பிடிக்கும், அதனால தான். குழந்தை இருந்தா தானே சளி பிடிக்கிறதுக்கு. உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா, கொல்றீங்களே போட்டு. சரி சரி, தோசையாவது வைங்க. சாம்பார் யார் ஊத்துவா? சாம்பார் ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. என்னது கீரை மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, கீரையே தான். கர்ப்பிணி பொண்ணுங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுறது நல்லது. உனக்காக நானே என் கையால செஞ்சிருக்கேன், சாப்பிடு. தோசைக்கு கீரையா? என்னால முடியாது. இங்க பாரு, முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுதான் ஆகணும். அப்பதான் பாப்பா நல்லா புஷ்டியா இருக்கும். பாப்பா பாப்பா பாப்பா, அத பொறுக்கிறதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன். ஏய், ஏய், இது சாப்பிட்டு நான் வாந்தி எடுத்துருவேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அஞ்சலி அடம் பிடிக்காத, சாப்பிடு. வே. என்னால அது சாப்பிட முடியாது, எனக்கு வாமிட்டே வருது. இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னு சொன்ன, அதுக்கப்புறம் நீ வாந்தி எடுத்த மாதிரி தெரியவே இல்லையே. ஆமால்ல, முதல் ஒரு மாசம் எல்லா கர்ப்பிணிகளும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ வாமிட் பண்ணதை நான் பார்க்கவே இல்லையே. குழந்தை இருந்தா வாமிட் பண்ணணுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.